ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மிஸ்ட்ரி சேனல். என்னதான் மக்கள் தங்களுடைய விஞ்ஞானத்தில் உச்சத்தில் இருந்தாலும் மனிதனால் கண்டுபிடிக்க முடியாத, தீர்வு காண முடியாத சில மர்மங்கள் இன்னும் இந்த பூமியில் நீடிச்சிட்டு தான் இருக்கு. கடல் கன்னிகள், அதாவது கடல் கன்னிகள் பற்றிய சில ஆச்சரியமான தகவல் பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 19ஆம் நூற்றாண்டில் உலகளாவிய கடல் ஆராய்ச்சி மையம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த ஆராய்ச்சியில் கடல் உயிரினங்களின் சப்தங்கள் மற்றும் மொழிகளை பற்றிய ஆராய்ச்சி செய்யப்பட்டது. திமிங்கிலம், டால்பின் போன்ற உயிரினங்கள் பற்றி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. பிறகு இந்த உயிரினங்களை தவிர வேறு விதமான மற்றும் விசித்திரமான சப்தங்கள் ஏற்படுவதாக அந்த ஆராய்ச்சியாளர்கள் உணர்ந்தாங்க. பழங்காலத்தில் கடலில் பயணம் செய்யும் மாலுமிகள் கடல் கன்னிகளை கண்டதாகவும் கடலில் நடக்கும் விபத்துகளுக்கு அவைகள்தான் காரணம் என்றெல்லாம் கூறப்பட்டது. 2012ஆம் ஆண்டு ஜிம்பாப்வேவின் நீர்வளத்துறை அமைச்சரின் குழுவினர் கடல் கன்னியால் விரட்டப்பட்டனர் என்று அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. சில ஆராய்ச்சியாளர்கள் அக்வாட்டிக்ஸ் ஆப்ஸ் தியரியின் மூலம் கடல் கன்னியின் மூலம்தான் மனித குலம் தோன்றியது என்று கூறுகின்றனர். பிறகு பரிணாம வளர்ச்சி அடைந்து கடல் வாழ்விலிருந்து விடை பெறவே மனிதன் உருவம் கொண்டனர் என்று கூறுகின்றனர். பென் பிராங்க்லின் என்ற அமெரிக்க ஆய்வாளர் பெர்முடா முக்கோணத்தின் அருகில் இருக்கும் பென்சில்வேனியாவில் கடல் கன்னிகளை கண்டதாக கூறியுள்ளார். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கூட அவரது கடல் பயணத்தில் ஆண் தோற்றம் கொண்ட ஒரு கடல் கன்னியை பார்த்ததாக கூறியிருந்தார். சிலர் கடல் கன்னி என்பது கற்பனை கதாபாத்திரம் என்று கூறுகின்றனர். அன்று தொட்டு இன்று வரை கடல் கன்னிகள் பற்றிய மர்மங்களும் ஆராய்ச்சிகளும் இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.